ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அரிசி கஞ்சி, புழுங்கல் அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காய்ச்சல் நேரத்தில் இந்த புழுங்கல் அரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு உடச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன் இந்த 1/4 டம்ளர் அளவு அரிசி ஒரு நேரத்துக்கு ஒருத்தருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு உடைக்க முடியாது, கொஞ்சமாக இருக்கு இல்லையா. அதனால் என்ன செய்கிறோன்னா, இந்த அரிசியை ஒரு சுத்தமான காட்டன் துணியில் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தூசி போக தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி மிக்சியில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டு அரைச்சிங்கனாக்க நல்லா ரவை பதத்துக்கு உடச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரிசி மாவு மாதிரி பவுடராக ஆகிடக்கூடாது. அரிசி முழுசாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு அது எந்த பதத்தில் இருக்கணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த அரிசி உடைச்ச ரவை மாதிரி இருக்கணும். அரிசியை உடைச்சா ரவை பதத்தில் கிடைக்கலையா, அந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நல்லாவே அரிசி சாஃப்டாக வெந்து வரும். அப்போ தான் காய்ச்சல் நேரத்தில் நமக்கு செரிமானத்துக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காய்ச்சல் நேரத்தில் நம்ம இந்த கஞ்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால செரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரிசியை உடச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அரிசியை உடச்சி ரெடி பண்ண பிறகு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கஞ்சி செய்கிறதுக்காக. நான் இன்றைக்கி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி ரவையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனடியாக ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஒரு கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணணும். குக்கரில் வச்சிங்கன்னா கஞ்சி அந்த அளவுக்கு நல்லாவும் வராதுங்க, அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் கஞ்சி வச்சு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அந்த அரிசி ரவை பதத்துக்கு உடச்சிருக்கோன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது கஞ்சியோடைய டேஸ்ட்டு அந்த காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு இதமாக இருக்கும். இப்போது இடையில இதை கரண்டி வச்சு கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு பக்கம் 20 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடையில இது வேகும்போது ஒரே ஒரு பல்லு பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு பல்லு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 15 சீரகமும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு அப்புறம் சீரகம் இதோடைய வாசனை அந்த கஞ்சியில் நமக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இடையில அந்த அரிசி அடியில் அப்படியே தங்கிரும். அதனால் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விடுங்க. ஓப்பன் பேன்லேயே வேக வைங்க, மூடி போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இது இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே கெட்டிப்பட்டு நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா ரொம்ப உப்பு இது எடுக்காது. கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு டேஸ்டியான காய்ச்சல் நேரத்தில் நமக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியாத டைமில் இந்த கஞ்சி அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான, அதே சமயம் ஒரு நல்ல உணவாக இருக்கும். இது ஆற இன்னுமே கெட்டிப்படும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற நல்லா கெட்டிப்படும். ஒருவேளை ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக சுடு தண்ணியை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு லிக்விடான பதத்தில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம கஞ்சி செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கஞ்சி செஞ்சு கொடுக்குறோம். அதனால் ரொம்ப கெட்டியாக ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து குடிக்கிற பதத்துக்கு இந்த கஞ்சி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்ச்சல் நேரத்தில் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு ரெசிபிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.